என் மனசுல பாரமே குறைஞ்சிருச்சு. என்னடா சிரிக்கிற? மேடத்துக்கு நல்லா வேணும். என்ன தனா விட்டு டெல்லியில கூப்பிட்டாக, கல்கத்தாவில கூப்பிட்டாக, மும்பைல கூப்பிட்டாகன்னு பீலா விட்டுச்சு. இப்போ வந்து என்ன சொல்ல போகுது? பாவம்டா யாமினி மேம். ஆரம்பிச்சாண்டா. நீ கொடுத்த எந்த கான்செப்டும் எனக்கு பிடிக்கல. அதனால நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். ஓகே மேம். இப்படிதான் நீங்க பண்ணணும். ஓகே மேம். வேஸ்ட் ஆஃப் டைம். என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? ப்ராஜெக்ட் வேணும்னா அக்கா சொன்ன ஐடியா மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். ஓகே சார். புரியுதா? நீ கிளம்பு. என்னங்க திரும்ப வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. ஏடி வருது வருது. ச்சே, பணக்காரங்கனால இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க போல இருக்கு. திமிர் புடிச்சவ ரொம்ப கிரிஞ்சா நடந்துக்கிட்டா. கிரிஞ்சுனா என்ன மச்சான்? கிரிஞ்சுனா அது ஒரு காரமான இஞ்சி. ஓ, அது ரொம்ப பேருக்கு ஆகாது, உடம்பெல்லாம் எரியும். என்ன நக்கலா? நீங்க கொடுத்த பிரசன்டேஷன் செல்வநாயகி மேடத்துக்கு பிடிக்கல. நான்சென்ஸ். அதெல்லாம் புரிஞ்சுக்க ஒரு 6th சென்ஸ் தேவை. ஏஸ்தெட்டிக் மைண்டும் தேவை. கலையை பாராட்டவும் அதை ரசிக்கவும் தெரியணும். செங்கலும் சிமெண்ட்டும் இரும்பும் வச்சு கட்டடம் கட்டுறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி புரியும்? நல்ல பாயிண்ட் மேடம். இது அப்படியே எம்டி கிட்ட சொல்றேன். பேசாம வர. ஓகே மேடம். வாடா. ஏறா ஏறா. செல்வநாயகி வீட்டுக்கு போய் அக்காவை பத்தி அபைக்கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தா இந்த யாமினியால இன்னைக்கு போக முடியலையே. என்ன பண்ணலாம்? தேவிதான் கூப்பிடுறா. ஹலோ அக்கா. சத்யா, அக்கா எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டி. என்னடா அது, அக்கா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி நம்மள தொந்தரவு பண்றாளே அப்படின்னு தானே நினைக்கிற? சச்சா, ஏன்க்கா இப்படி பேசுற? உன் குரலை கேட்டா எனக்கு எப்பவுமே சந்தோஷமா தான்க்கா இருக்கும். சத்யா, அபையோட நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இல்லடி. 2 பயங்கர பணக்கார குடும்பத்தோட கல்யாணம் சம்பந்தம். அதனால அத பத்தி இப்பெல்லாம் பேப்பர்ல நிறைய நியூஸ் வருதுடி. அத பாக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அபியோட நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நிச்சயமா நடக்காதுக்கா. நடக்க நான் விடவும் மாட்டேன். நிஜமாதான் சொல்றியா? இந்த நிச்சயத்தை உன்னால நிறுத்த முடியுமா? அக்கா, நீ கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்கா. இந்த நிச்சயதார்த்தம் நின்னு நீ உயிரோட இருக்கிற விஷயம் அபிக்கு தெரிஞ்சிட்டா அப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் அவர் ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க மாட்டாருடி. அவங்க அம்மா அவரை எதிர்த்தாலும் அவங்கள விட்டுட்டு நிச்சயமா என்ன தேடி ஓடி வருவாரு. வெரி குட். சரி, ஓடி வந்து என்ன பண்ணுவாரு? அபி என்ன தாங்கி அணைச்சுப்பாரு. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. எங்க குழந்தைய ஏத்துப்பாரு. நம்ம அப்பா அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்புறம் நாங்க சந்தோஷமா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவோம். பாத்தியாக்கா, உன்னோட நினைவுகளும் நம்பிக்கையும் உனக்குள்ள எம்புட்டு சந்தோஷமும் தெம்பையும் தருதுன்னு, எவ்வளவு நம்பிக்கை கொடுக்குதுன்னு. ஆமாண்டி, சந்தோஷத்துல எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு சத்யா. அபியும் நானும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டா இந்த உலகத்தையே எதிர்க்க தயாராகிடுவோம். எங்க காதலை எப்படியும் ஜெயிக்க வைப்போம். நீ இப்படி பாசிட்டிவாவே நினைச்சுக்கோக்கா. அபியை இழந்துருவோமோங்கிற பயத்தை விட்டுட்டு அபி உன்னோட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நினைச்சு அத பத்தி மட்டும் சந்தோஷப்படுக்கா. இதுதான் தன்னம்பிக்கையா வாழ்றதுக்கான அர்த்தம். சரிடி. இப்போ உறுதியா சொல்றேன், அபியோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடக்காது. அதை நிறுத்தறதுக்கான என்னோட முயற்சி 75% சக்சஸ் ஆயிடுச்சு. நிச்சயம் அந்த ஃபங்க்ஷனை நான் நிறுத்திடுவேன். என்ன நம்பு. எனக்கு தெரியும்டி, என்ன அந்த கடவுளே கைவிட்டாலும் நீ கைவிட மாட்ட சத்யா. இருட்டுக்கு பிறகு எப்பவுமே வெளிச்சம்தான்க்கா. இதுதான் இயற்கையோட நியதி. அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கைக்கு ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்கும். தைரியமா இரு. தேவி, எங்கடி இருக்க? அம்மா கூப்பிடுறாங்க, நான் வச்சிடுறேன்.
அபி நிச்சயதார்த்தத்தை நிறுத்த நாம நலன் சார் ஆபீஸ்ல சேர்ந்தாலும் இந்த யாமினி ரொம்ப பிரச்சனையா இருக்காளே. இன்னைக்கு இந்த செல்வநாயகி வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம திசை திருப்பி விட்டுட்டா. நாம எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அது நிறைவேறியே ஆகணும். நான் அபி நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டே ஆகணும். அந்த யாமினிய நாளைக்கு பாத்துக்கிறேன். யாமினி, எஸ் சார். கொஞ்சம் உள்ள வா, உங்ககிட்ட பேசணும். எஸ் சார். என்ன யாமினி, சத்யாவுக்கும் உனக்கும் நடுவுல ஏதாவது இஷ்யூவா? சத்யா ஏன் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க? சார் சார், கம்ப்ளைண்டால சொல்லல, நான் என் வருத்தத்தை தான் சொன்னேன். என்ன சத்யா உனக்கு பிரச்சனை? எதுவா இருந்தாலும் நீ என்கிட்டல டைரக்டா பேசணும். எதுக்கு தேவையில்லாம சார் டிஸ்டர்ப் பண்ற? அதெல்லாம் போகட்டும், டைரக்டாவே உன்கிட்ட கேக்குறேன். சத்யாவை அசிஸ்டன்ட் ஈவென்ட் கோஆர்டினேட்டரா நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. ஆனா நீ அவங்க கிட்ட எந்த ஈவென்ட் டிஸ்கஷனும் பண்றது இல்லையாமே. ஆனா நேத்து ஏதோ விஐபி ஈவென்ட்டுக்கு போகும்போது சத்யாவை விட்டுட்டு போயிட்டியாமே. சார் சார், உங்ககிட்ட யார் சார் இப்படி அபாண்டமா போய் சொன்னது? அங்க முறைக்காத. கிவ் மீ யுவர் எக்ஸ்பிளனேஷன். சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். உங்களுக்கே தெரியும், நான் ஒரு வர்க்கஹாலிக் சார். 24/7 நம்ம கம்பெனி ஈவென்ட் பத்தி மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார். திடீர்னு என்ன கூப்பிட்டு நீங்க ஏதோ கேக்குறீங்க. முதல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். செல்வநாயகி மேடம் வீட்டுக்கு நேத்து யாமினி மேடம் பிபிடி பிரசன்டேஷன் கொடுக்க போயிருந்தாங்க. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அந்த மீட்டிங்க யாமினி மேடம் எப்படி கண்டக்ட் பண்றாங்க அதை தெரிஞ்சுக்கலாம் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் சார். அந்த ஈவென்ட்ல டிஸ்கஸ் பண்றதுக்காக நான் நிறைய பாயிண்ட்லாம் எடுத்து வச்சிருந்தேன் சார். ஆனா என்னைய கூட்டிட்டு போற மாதிரி நம்ப வச்சுட்டு கடைசி நேரத்துல என்னை அப்படியே கழட்டி விட்டுட்டு அவங்க மட்டும் அசோக் சக்தியோட போயிட்டாங்க சார். என்ன யாமினி இது? ஏன் சத்யாவை கூட்டிட்டு போல? சார் ஒரு நிமிஷம் சார். ஏன் சத்யா, உன்னை மட்டும் தான் கூட்டிட்டு போலியா? அது நான், நேத்ரன், நிஷா, ஸ்வப்னா, அப்புறம் அனிதா. நோட் த பாயிண்ட் சார். அப்போ நீங்க 5 பேரும் ஆபீஸ்ல சும்மா தானே இருந்தீங்க, அப்படிதானே? இல்ல சார், எங்க 5 பேரையும் ஸ்கூல் பிரின்சிபல் ஃபேர்வெல் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. பாத்தீங்களா சார், செல்வநாயகி வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு தான் சார் நான் இருந்தேன். ஆனா அதே டைம்ல ஸ்கூல் பிரின்சிபலோட ஃபேர்வெல் பார்ட்டியும் புக் ஆயிருந்துச்சு சார். அதனால தான் இவங்கள நான் அனுப்புனேன். இது தப்பா சார்?